ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உறையும் காவியம். இறைவன் உறையும் காவியம். இணைவோம் அவரின் எல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? அந்த நலமோடும் வளமோடும் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித மார்த்தா, அவருடைய சகோதரி மரியா, அவருடைய சகோதரன் லாசருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இறை மகன் இயேசுனுடைய அருட்பணி வாழ்விலே இந்த குடும்பமானது உடனிருந்திருக்கிறது, உயிர் கொடுத்திருக்கிறது. இறை வார்த்தை கேட்பதிலும் இறைவனுக்கு பணிவிடை புரிவதிலும் அவரோடு இணைந்து பயணிப்பதிலும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறது. அதன் விளைவுதான் இந்த நாளினுடைய கொண்டாட்டம். இறைவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இப்பலியிலே கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருபலம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மை வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாருடன் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்கு ஏன் தீராத வேதனை?
நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 10 மற்றும் 16 தொடங்கி 21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவு காரணமாக என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு! நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதுமில்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பி இருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாகா கொடிய காயம். நீ எனக்கு காணல் நீரென, ஏமாற்றம் ஓடையென ஆகிவிட்டீர். எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாய் இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கலச் சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முடரடின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 59 பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளின் நின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ ஆண்டவரே, குற்றம் எதுவும் இழைக்கவில்லை, பாவம் எதுவும் நான் செய்யவில்லை. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன்,
ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் சகோதரர் லாசர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தார் இயேசுவை நெருங்கி அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் உன் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலே மிக முக்கிய பங்கை வகித்த 3 மனிதர்களை முன்னிறுத்திய விழாவிலே இன்று நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிபாட்டு நூலிலே முதன்மைப்படுத்தப்படுவது புனித மார்த்தா. அவருடைய சகோதரி மரியாவையும் அவருடைய சகோதரர் லாசரையும் பற்றி வழிபாட்டிலே குழும மன்றாட்டிலே நாம் வாசிக்க கேட்கல. ஆனால் இந்த நாளிலே மார்த்தாவை பற்றி யோசிக்கின்ற போது அவருடைய சகோதரி மரியாவையும் சகோதரன் லாசரையும் நாம் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்வினுடைய தொடக்கத்திலிருந்தே உடனிருந்த குடும்பமாக நான் இவர்களை பார்க்கிறேன். திருச்சபை நமக்கு போதிக்கின்ற சின்ன குறிப்பிடம் என்ற புது நன்மைக்கான சிறுவர்களுக்கான மறைக்கல்வியிலே இயேசுவின் தன்மைகளை பற்றி நாம் படித்திருப்போம். இயேசு மனித தன்மையும் கடவுள் தன்மையும் கொண்டவர் என்று நாம் படித்திருப்போம். அப்போது சிறுபிள்ளையிலே நாம் படித்த அந்த கடவுளுடைய இயேசுனுடைய கடவுள் தன்மையும் மனித தன்மையும் எப்படியாக மனிதர்களாகிய நீங்களும் நானும் உணர முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த குடும்பம்தான், புனித மார்த்தா தான். ஏனென்று பார்க்கிற போது பல நிலைகளில் யாராவது நல் செயல்கள் செய்கின்ற போது எல்லாருக்கும் அவரை பாராட்டணும்னு தோணும். அருமையாக செய்திருக்கிறார், பாராட்டணும் அப்படின்னு தோணும்.
ஆனால் பல நேரங்களில் நாம் பாராட்டுவதில்லை. சில மனிதர்கள் அக்கிரமங்கள் செய்கின்ற போது, அநியாயங்கள் செய்கின்ற போது அதை தட்டி கேட்க வேண்டும் என்று நமது உள்ளங்களிலே எழும் கோபம் வரும், ஆதங்கம் வரும். ஆனால் அந்த மனிதரிடம் என்று யாரும் தட்டி கேட்ப அவ்வளவு துணிவு இல்லை. யாராவது ஒருவர் பாராட்டுவார், யாராவது ஒருவர் தட்டி கேட்பார். பலர் முணங்கி கொண்டே தான் போவார்கள். சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு செய்தி வந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாராட்டுவது வெறும் சிலர், தூற்றுவர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதுலேயும் தங்களை முன்னிறுத்த மாட்டார்கள். தீய வார்த்தைகளில் அப்படியே பயங்கரமாக தூற்றுவார்கள். அப்படிப்பட்ட சமூக சிந்தனையிலே வாழ்கிற நாம் எப்படியாக இந்த குடும்பம், இந்த சகோதரிகள் 2 பேரும் சகோதரனும் கடவுளுடைய ஆழ்தன்மையை, கடவுள்தன்மையை, மனித தன்மையை எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள், எப்படி அவர்கள் அறிக்கையிட்டார்கள் என்பது தான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய பணிவாழ்விலே அவரோடு பயணித்தவர்கள் பல லட்சம் பேர், அவரை தெரிந்து கொண்டவர்கள் பல ஆயிரம் பேர், அவர் தெரிந்து கொண்டவர்கள் சில பேர். சீடர்கள் என சொல்லக்கூடிய 72 பேர் 2 பேராக அனுப்பப்பட்டவர்களாக இருக்கலாம். திருத்தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 12 பேர் தன் கூடவே உடன் பங்காளிகளாகவே வைத்திருந்தவர்களாக இருக்கலாம். தனக்கென்ன பணிவிடை செய்வதற்கான பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய தாய் மரியாம் அவர் கூட இருந்திருக்கலாம். இப்படியாக நாம் எந்த மனிதர்களெல்லாம் இயேசுவோடு இருந்திருக்கலாம் என்று யூகிக்கிறோமோ அவர்களெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய தன்மைகளிலே நாங்கள் உடனிருக்கிறோம் என்று சொல்லி உடனிருந்த ஒரு குடும்பத்தினுடைய விழா தான் இந்த விழா. நான் பங்கில இந்த விழாவை அறிவிக்கின்ற போது மார்த்தா, மரியா, லாசருடைய பிற விழா, சகோதர சகோதரிகளுக்கான விழா என்று நான் சொன்னேன். ஏன் என்று பார்க்கிற போது ஒரு குடும்பத்தினுடைய பிறப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து அவருடைய பண்பு நலன்கள் வழியாகத்தான் அந்த குடும்பத்தினுடைய தன்மைகளை பிரகாசிக்கக்கூடிய குடும்பமாக மாறுகிறது. அதுபோல இந்த குடும்பம் ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாகவே நான் பார்க்கிறேன். ஏன் இந்த பார்வை என்று பார்க்கிற போது 3 பேரும் 3 பண்பு நிலைகள். அருமையா ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு பெண், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்வாக்குவதற்கு ஒரு பெண், ஆண்டவருடைய தோள் மேல் கையை போட்டு நான் இருக்கிறேன்டா உனக்கு நண்பா என்று சொல்லி, நண்பனை போல் வருமா என்று சொல்லி தட்டி கொடுப்பதற்கு, விட்டு கொடுப்பதற்கு, விளையாடுவதற்கு, அழுவதை பார்ப்பதற்கு, அழுவதற்கு காரணமாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு பகிர்ந்து கொள்வதற்கென இயேசுவுக்கு ஒரு நண்பன் இருந்திருக்கிறான் என்றால் அவன் லாசர். இந்த குடும்பத்தினுடைய அந்த 3 மனிதர்களும் எப்படி அவர்கள் ரோல் பிளேன்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களுடைய கதாபாத்திரத்தை இயேசுவோடு எப்படி பகிர்ந்து கொள்கிறார்னு பாருங்களேன். யாரும் இளைத்தவர்கள் அல்ல, இயேசுவை அன்பு செய்தில்லை. யாரும் விட்டு கொடுத்தவர்கள் அல்ல. மார்த்தாவை பார்க்கிறோம். அவரை சந்திக்கின்ற போதே முதலாக மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் நீங்கள் வாசிங்கன்னா தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு ஒரு கமாண்ட் கொடுப்பார். என்ன கட்டளை கொடுப்பார்னா, நீங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த வீட்டிற்கு சென்றாலும், அந்த வீட்டிற்கு சென்றவுடனே இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி அமைதியை அந்த வீட்டுக்கு கொடுங்க. கொடுத்த பிறகு அந்த வீட்டிலே அவர்களோடு தங்குங்கள். அவர்கள் உண்பதை உங்களுக்கு கொடுக்கப்படும், அதை நீங்கள் உண்ணுங்கள். அவர்கள் அந்த வீட்டிலே வாழ்வது போல யதார்த்தமாக நீங்களும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழுங்கள் என்ற ஒரு கமாண்ட் இருக்கு இல்லையா? அந்த கமாண்டுக்கு பாத்திரமாக இருக்கிறது இந்த குடும்பம்தான்.
நாங்கள் லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு ஊருக்குள் நுழைந்தார். அங்கே மார்த்தா என்னும் பெயர் கொண்ட பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். பாருங்க, சீடர்கள் அனுப்புகிறாரு. இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் போங்க, போய் எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகன்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆண்டவன் அதை செய்கிறார். தான் எதை சொல்கிறாரோ அதை செய்கின்றவராகத்தான் ஆண்டவர் காட்டிக்கொள்கிறார். எப்போ தன்னுடைய சீடரை அனுப்பினாரோ, இவரும் ஒரு ஊருக்கு போகிறாரு. போனோடனே மார்த்தான்னு பேர் கொண்ட ஒரு பெண் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். போனோடனே என்ன சொல்லியிருப்பார்? இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று தமது அமைதியை கொடுத்திருப்பார். கொடுத்த அந்த ஆண்டவருக்கு அவர்கள் எப்படியெல்லாம் பணிவிடை செய்கிறார்கள் பாருங்க. அவசர அவசரமாக, ஐயோ ஒருத்தர் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு, நம்ம வீட்டில் விருந்தாளி வந்தால் நம்ம அதை தானே செய்வோம். உட்கார இடம், நல்லா இருக்கிறீங்களா நான் விசாரிப்பு, அருந்துவதற்கு தண்ணீர், அதை விட இன்னும் சுவையிட்டக்கூடிய காஃபி, தேநீர், டீ, காஃபி, இன்னும் பிஸ்கட்டு எது வேணாலும் கொடுப்போம் வயிறு நிறைய உண்பதற்கு. இப்படி படிப்படியாக நம்ம செய்வது போல மார்த்தாவும் அருமையாக செய்கிறார். இதற்காக தயாராக இல்லை. இயேசு வருகிறார், வந்தவொடனே அந்த வீட்டுக்கு போகிறார், அவர் ஏற்றுக்கொள்கிறார். உடனே பணிவிடை, உடனே சமையல் தட்டாப்பட்டாலாக மாறுகிறது. ஒருவர் சமையல் தட்டாப்பட்டாலான்னு மாறி இருக்கும்போது இன்னொருவர் அமைதியாக அவரை சேரில் விட்டுட்டு கோழிக்கறிக்கு செய்ய போகலை. அவரை அங்கே சேரில் உட்கார வச்சு டிவி ஆன் பண்ணி டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்து வரேன்னு உள்ள சமையல் அறைக்கு போகலை. ஒரு பெண் சமையலை பார்த்து கொள்ளுகிறார், ஒருவர் ஆண்டவரோடு உரையாடுகிறார். அதிலையும் குறிப்பாக சொல்லப்படுகிறது, அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று. அவர் எதற்காக வந்தார்? ஏன் வந்தார்? அவரிடம் என்ன பண்பு இருக்கிறது? எந்த அமைதியை இந்த வீட்டுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை அவருடைய காலடியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். அருமையான பகுதி. இதோடு மட்டும் இல்லாமல் வரவேற்றாச்சு, சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்டாச்சு, அறுசுவை உணவு படைத்தாச்சு, தயாரித்தாச்சு. இன்னொருத்தன் வருகிறான் வீட்டுக்குள்ளே, லாசர். யார் பண்ணி என்னுடைய சகோதரிகள் தனியாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்லாம் கேட்கல. வந்த உடனே அவன் இந்த இறையருள், இறை அமைதியை பெறுகிறான். அவன் கேட்டு பிறகுல ஏற்கனவே கொடுத்தாச்சு. அந்த வீட்டுக்குள் வந்தோடனே அந்த அமைதிங்கிற பிரகாசம் அவனுக்கு ஆட்கொள்ளுகிறது. அந்த மனிதன் தன்னுடைய இயல்புகளோடு இந்த மனிதன் இருக்கிறானே, இயேசு என்ற மனிதன், அவனை என்னுடைய நண்பனாக்கிக்கிட்டான், நான் ரொம்ப நல்லா இருப்பேனே. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது போல் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப், நண்பன். இதை எப்பொழுது நாம் உணர்கிறோம் அப்படின்னு பார்க்கிற போது, லாசர் இறக்கின்ற போது செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. சொல்லி அனுப்பப்பட்ட உடனே அவர் ஓடோடி வந்துடுவார்னா எதிர்பார்த்துருப்பாங்க. மார்த்தா எதிர்பார்த்துருக்கலாம், மரியா ஒருவேளை இதை எதிர்பார்த்தாரான்னு தெரியலை. ஏன் அப்படின்னா, மார்த்தா பரபரப்பான ஆள், உபசரிப்பதில்லை, விருந்தோம்பதில்லை, ஆண்டவரோடு நம்பிக்கை பகிர்ந்து கொள்வதில்லை, பரபரப்பான ஆள், எதை எடுத்தால் உடனடியாக செய்யக்கூடியவள், தட்டாப்டால்னு செஞ்சுருவாங்க. ஆனால் மரியா அமைதியான ஆள் தான். காலடியில் அமர்ந்து கொண்டு அவர் சொல்வதை கேட்டு அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டவர். ஒருவேளை இங்கேயும் அவர் புரிந்திருக்கலாம், நம்ம தம்பி இறந்துட்டான், உடனே இயேசு வரமாட்டார், அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டயத்தில் வருவார். ஏன்னா அவர் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறேன் காலடியில் அமர்ந்து, அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியா நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். இயேசு வர்றாருன்னு சொல்லப்படுகிறது. மார்த்தா மரியா 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் கட்டப்பட்டியாக இருக்கிற அந்த அம்மா இருக்கிறாங்க, ஓடி போகிறாங்க. ஆனால் மரியா வீட்டிலே இருந்துக்கிறாங்க. இயேசுவை பற்றி தெரியும், இயேசு என்ன செய்ய போகிறார், இயேசுக்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு அவருக்கு தெரியும், என்ன அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். அவருக்கு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? இயேசு கல்லறைக்கு போய் என் வீட்டுக்கு வருகிற போது தனியாளாய் வரமாட்டார், என் சகோதரனோடு தான் வருவார் என்று. இந்த நம்பிக்கையை பாருங்க, மரியா உள்வாங்கி கொள்ளுகிறாள். உள்வாங்கி கொண்ட உடனே அதை வெளிப்படுத்துகிறாள். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கிற போது, யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை எடுத்து வாங்களேன். மார்த்தா இயேசுவிடம், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன், உலகிற்கு வந்தவர் என்று கூறினார். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையானது.
மனிதத்தன்மையான இயேசுவை இந்த மார்த்தா லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 38வது இறை வார்த்தையில் தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார், வரவேற்றார் அப்படின்னு பார்க்குறான் மனுஷனை. அதே மனுஷனோடு அவருடைய பணிவாழ்வினுடைய பயணத்தினுடைய முதிர்ச்சியை பாருங்கள், அந்த பணிவாழ்வினுடைய உடனிருப்பினுடைய முதிர்ச்சியை பாருங்கள். எங்கே சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 27வது இறைவார்த்தையில், மார்த்தா இயேசுவிடம், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன், உலகிற்கு வந்தவர் என்று கூறுகிறார். அருமையானதில் மனிதத்தன்மையையும் இறைத்தன்மையையும் சாதாரண பெண் ஒருவர் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம், உணர்வதை பார்க்கிறோம். இதுதான் உங்களுக்கு எனக்கும் இந்த நாள் கற்பிக்கின்றது. ஆண்டவரை எப்படியாக நாம் கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவரிடம் எப்படியாக நமது நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆண்டவரை நம்மோடு இருப்பவராக, நாம் அவரோடு இருப்பவராக, நம்மை போல மனித உணர்வுகளோடு, நம்மை போல மனித உறவுகளோடு, நம்மை போல மனித எண்ணங்களோடு, மனித அன்போடு இரக்கத்தோடு வாழ்கிற அந்த கடவுள் எப்படியாக நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் என்று பார்க்கிற போது, கடவுளின் மகனாக, மீட்பராக, மெசியாவாக, உலகிற்கு வந்தவராக கடவுளை நான் கண்டுகொண்டேன் என்பதாக அந்த மனிதனை நாம் கடவுளை மனிதனாகவும் கடவுளாகவும் பார்க்கக்கூடிய சிந்தனையை இந்த விழா உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். கடவுளை மனிதரிடையே பார்ப்போம், மனிதரிடையே கடவுளை பார்ப்போம். இந்த நிலை நம்மிடம் வருகிற போது மார்த்தாவை போல, மரியாவை போல, லாசரை போல இயேசுவோடு உடனிருக்கக்கூடிய ஆற்றலை நீங்களும் நானும் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் அது ஆட்சியை மிகுதுபடுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்த மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அருந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநங்கையினர், இங்கு ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தன பிறந்த மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இன்று நாங்கள் கொண்டாடக்கூடிய புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர் ஆகிய அனைவரோடும், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வளமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பேர் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நின்று கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்சமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தவனமை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட உமது ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் மதுமெடுவில்லாத காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. சதா சதாய தாய்மரியே, அம்மா உன்னாதரவே எம் தேவி. சதா சதாய தாய்மரியே. இதோ உன் தாய்வழி இன்னும் இறைமொழியே. இதோ உன் தாய்வழி இன்னும்
சதா உதவும் தயை பெருகும் அன்னை உன்னை கண்டதினால் என் வாழ்வில் சதா சதாய தாய்மரியே அம்மா உன்னாதரவே எம் தேனி சதா சதாய தாய்மரியே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.